Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு இன்ட்ராடே லெவல்ஸ், நாளைக்கு மார்க்கெட் வாலட்டிலிட்டியாக இருக்குமா இல்லை கன்சால்டேட்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், not a call or recommendation. இன்றைக்கி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரி, பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சரி, மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கால் ஆப்ஷன் சைடில் ப்ரீமியமோட மொமெண்டம் நல்லா இருந்துச்சு. நம்மளோட டெலிகிராம் சேனலில் லெவல்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம், இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்னிங் நம்ம லெவல்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி கிளியராக வந்து நம்மளோட பிவோட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த பிவோட்டில் ட்ரேட் ஆகும்போதே கிளியராக சொல்லியிருந்தேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புட் ஆப்ஷன் சைட் ரைட்டிங் ஆட் ஆகுறாங்க. 24,740 to 720 ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா 24,780, 800 டச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கிளியராக நம்மளும் அதில் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேடி பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக 24,790 வரைக்கும் டச் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம், இன்ட்ராடேயோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,800, இன்ட்ராடேயோட சப்போர்ட் வந்து 24,720. எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடந்தால் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஸ்கேல்பிங்னு சொல்லியிருந்தோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக பிரேக் டவுன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஃப்ரைடேயோட லோக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரைஸோட ப்ரீமியம் வாலட்டிலிட்டி கொஞ்சம் இருக்கனால அதுக்கப்புறம் நம்ம எந்த அப்டேஷனும் கொடுக்கல. இன்றைக்கி நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸும் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எகைன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங்கில் தான் இருக்காங்க. 2,832 crores செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3,846 crores இருக்காங்க. பட் பர்டிகுலராக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 17,422 கோடி பை பண்ணியிருக்காங்க, 20,250 கோடி செல் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தாலும் டிஐஎஸோட இன்ட்ராடே பையிங் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 40,257 கோடி, செல்லிங் பார்த்தீங்கன்னா 36,416 கோடி செல்லிங் வேல்யூ இருக்குது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நிறைய பை செல் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிளியராக 24,700, 800, 25,000 கால் ரைட்டர்ஸ் ஆட் ஆகிருக்காங்க. புட் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 600, 500 இருக்காங்க. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஞ்சுக்குள்ளே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குங்கிறது இப்போ இருக்க க்ளோசிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் காட்டுது. நாளைக்கு மார்னிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அது பொறுத்து நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாடலோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 110 rupees இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங் 9:15 ஓப்பன் ஆகும்போது 157 ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட் ஆஃபில் நல்லா ஃப்ளக்சுவேஷன் ப்ரீமியம் வாலட்டிலிட்டியாக இருந்ததுனால ஸ்டாடலோட ப்ரீமியம் எதுவுமே டீகே ஆகலை. டைம் பார்த்தீங்கன்னா 12:50 ஸ்டாடலோட ப்ரீமியம் டீகே ஆகி ஆல்மோஸ்ட் 110, 116 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ 24,700 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் 50 rupees இருக்குது. 24,700 புட் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் 50 rupees. 2 டைம் ஸ்டாடல் போடுறவங்களுக்கு மேலே ஒரு 100 points, கீழே ஒரு 100 points வந்து பிரேக் ஈவன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 24,700 கால் ஆப்ஷன், 24,700 புட் ஆப்ஷன் ஸ்டாடல் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே 800, கீழே 600 வரைக்கும் பிரேக் ஈவன் இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் லெவல்ஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எஸ்டர்டே லெவல்ஸ்லேருந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, நம்ம கிளியராக லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எகைன் 24,740 to 760 பிவோட்டாக இருக்கும். அப்சைடோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து அப்சைட் ட்ரெண்டிங்காக அந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,820 to 830. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,923. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,020. ப்ரீவியஸாக சப்போர்ட் அந்த இடம் தான் பிரேக் டவுன் ஆகி ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. 24,620 இப்போது மல்டிபிள் டைம் டச்னால மல்டிபிள் சப்போர்ட்டாக இருக்குது. 24,600 ஃபஸ்ட்டு சப்போர்ட், 24,520 செகண்ட் சப்போர்ட். இது ரெண்டுமே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரேர் சினாரியோவில் 24,400. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,600 மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்தனால இதுக்கப்புறம் 24,600 கன்சாலிடேட் ஆகி பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து வீக் ஆகிற மாதிரி பாசிபிலிட்டி. இப்போ பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 points பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃப்ளாட்டோ இல்லை கேப் அப்லேயே ஓப்பன் பண்ணாங்கன்னா கிளியராக இந்த லெவலும் கிளியர் கன்சால்டேஷன் ஜோன். எகெயின் ப்ரைஸ் உங்களை வந்து இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும்போது இந்த 110 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிளியராக கன்சால்டேட்டில் இருக்கும். மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் கரெக்டாக இருக்குது, விக்ஸு 11.5 இருக்குது, நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இருக்குது. இந்த மாதிரி இருக்க ஜோனில் இருக்கும்போது சப்போர்ட்னா லாங், ரெசிஸ்டன்ஸ்னால் ஷார்ட், இதை ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் மூவ் வருது அப்படின்னா எல்லாமே ஸ்கேல்ப் ட்ரேடாக தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பெரி, நியர் டு எக்ஸ்பெரி ப்ரீமியம் டிகே வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும். ப்ரீமியமும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 120, 116 இருக்கணும், அது கரெக்டான ப்ரீமியமாக இருக்குது. அதனால் செல்லர்ஸும் பார்த்தீங்கன்னா பார்டர் ரேஞ்சில் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது 24,750 to 24,620 கன்சால்டேட் ஆச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரு சின்ன சப்போர்ட் டு லாங், ரெசிஸ்டன்ஸ்னால் ஷார்ட், இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணலாம். எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்குது அப்படிங்கும்போது ஸ்கேல்ப் யூஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். நெக்ஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் எகைன் இன்றைக்கி வந்து செகண்ட் ஹாஃபில் ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், மல்டிபிள் டைம் ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன். இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். இப்போ நான் லோயர் டைம் ஃப்ரேம் 10 மினிட்ஸில் வைக்கிறேன். 10 மினிட்ஸில் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுத்த மாதிரி இருக்கும். ப்ரைஸ் நியர் டு எக்ஸ்பெரியில் இருக்கனால நம்ம வந்து டபுள் பாட்டம் எடுத்தாலும் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுனில் ஸ்கேல்ப் யூஸ் பண்ணணும். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கன்சால்டேட் ஆச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். எய்தர் நெக்லைன் பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் போகும், இங்கே லாங் ஃபோக்கஸ் பண்ணணும். எகைன் இந்த ஜோன்லேயோ இல்லை இந்த ஜோன்லேயோ ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா அங்கேருந்து நம்ம ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ப்ரைஸ் கன்சால்டேட்லேயே தெரியும். ப்ரீமியம் வந்து ஹைரை ஃபார்மேஷனில் இருக்கா, லோயர் ஃபார்மேஷனில் இருக்கான்னு. கன்சால்டேட்டில் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா எகைன் பிஇ சைடும் ஸ்கேல்ப் தான் பண்ணணும். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக பிரேக் டவுன் ஆகும்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் என்ட்ரி 24,540 to 24,520 ஃபோக்கஸ் பண்ணலாம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி கிளியராக லெவல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸ்பெரினால் எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் மூக்கும் ப்ரைஸ் ஏறும்போது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் மாறும்போது கண்டிப்பாக ஆப்ஷன் செல்லர்ஸ் அக்ரெசிவாக மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள். எனி கைண்ட் ஆஃப் செட்டப் நியூ ஐடென்டிஃபை பண்ணால் டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன பார்த்தோமோ அது அப்படியே தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 54,000 புட் ரேட் ஹெவியாக இருக்குது, 55,000 கால் ரேட் ஹெவியாக இருக்குது. செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கிள் போட்டவங்க சேஃபாக இருக்காங்க. மீதி இன்டர் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா 54,500 ஸ்டாடல் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி சொல்கிறது என்னென்னா 54,500 ஸ்டாடல் இருக்கனால நாளைக்கு ரைட்டிங் ஆட் ஆகிறது பொறுத்த மார்க்கெட் அப்சைடாக டவுன் சைடாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இருக்க பேங்க் நிஃப்டிக்கு கன்சால்டேட்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி கிளியராக ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கிளியர் ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் இருக்குது. ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கும்போது நல்ல மொமெண்டம் இருக்கும். பட் பேங்க் நிஃப்டியில் 54,500 ஸ்டாடில் இருக்குது. ஆல்மோஸ்ட் எங்கே க்ளோஸ் வச்சுருக்காங்க அங்கே 54,500 ஸ்டாடில் இருக்குது. ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எந்த லெவல்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணல, எஸ்டர்டேக்கும் நிற்கும். 54,600 நம்ம வந்து பிவோட்டாக சொல்லியிருந்தோம். ஒரு 50 பாயிண்ட்ஸ் அந்த பையிங் ப்ரெஷரில் விக் வரனால 54,640 நம்மளுக்கு வந்து இது வந்து பிவோட்டாக ஒர்க் ஆகும். ஒன்ஸ் அது பிரேக் ஆகி சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா 54,871, அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 55,075. ஃபாலிங் வெஜ்லேருந்து பிரேக் அவுட் ஆகி பையிங் ப்ரெஷரில் வந்தால் 55,200 வரைக்கும் அப் சைடில் மேக்ஸிமம் ரேஞ்சு நம்ம கொடுத்துருக்கோம். டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இன்ட்ராடே லெவல் சப்போர்ட்டே நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். 54,320 எகைன் அதே இடத்துல பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. 54,320 எகைன் இன்னொரு டைம் பிரேக் ஆச்சுன்னா 54,000 ஹையஸ்ட் புட் ஆப்ஷன் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை டச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனோட இதுவும் அங்கே தான் வருது. ரேர் சினாரியோவில் 53,800. ஃபஸ்ட்டு ரேஞ்ச் எங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ரேஞ்சில் எப்படி ட்ரேட் ஆகுது, ரிஜெக்ஷன் ஆகுதா இல்லை சப்ஸ்டெயின் ஆகுதா அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக இது பேர் என்னென்னா இது சப்ஸ்டெயின் ஆகுது தான் அர்த்தம். ரெசிஸ்டன்ஸில் செல்லிங் வராமல் சப்ஸ்டெயின் ஆகுது தான் அர்த்தம். பட் ப்ரீமியம் அந்த டைமில் ஐஆர்ஐ ஃபார்மேஷன் வைக்கிறதாங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் இப்போ 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிக்கு எப்படி நம்ம ட்ரேடு சொன்னோமோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் ரெசிஸ்டன்ஸ், இந்த ஜோன் சப்போர்ட், இதுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக பேங்க் நிஃப்டி
செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கிளில் இருக்காங்க, நடுவில் மட்டும் தான் 54,500 மட்டும் தான் ஸ்டாடில் இருக்குது. அதனால் ப்ரைஸ் டிகே ஆகும். பார்த்து கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுனில் ஸ்கேல்ப் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா சப்போர்ட் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஃப்ளாட்டாக, ப்ரைஸ் கன்சாலிடேட்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். எய்தர் இது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஸ்கேல்ப் யூஸ் பண்ணணும், இது பிரேக் டவுன் ஆகுதுன்னா ஷார்ட் என்ட்ரி ஸ்கேல்ப் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸு கன்சாலிடேட் வித் நெகட்டிவ் பயாஸ் ஆர் கன்சாலிடேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் போச்சுன்னா அப்போ சப்போர்ட் ரேஞ்சில் லாங் ஃபோக்கஸ் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் பேங்க் நிஃப்டிக்கு ஈஸியான இருக்கிறது. ரெண்டாவது, நாளைக்கு செகண்ட் ஹாஃபில் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வால்டிலிட்டியாக செகண்ட் ஹாஃபில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் சில பேர் ட்ரேட் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், ஈஸியாக மொமெண்டமாக கேட்ச் பண்ண முடியும். நியூ கைண்ட் ஆஃப் செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.